ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் ரேணுகா. எஸ்ஆர்எல்எம் ஸ்டார் சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காம எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இன்றைக்கி நம்ம வீட்டில் சூப்பரான ஒரு விலாக் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஆஃபீஸ்க்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் நைட்டு படுக்கிற வரைக்கும் நான் என்னென்ன வேலை செஞ்சுருக்கேன் அப்படின்றத அதில் காமிக்க போகிறேன். பாருங்கள், அவ்வளோ வேலை செஞ்சு முடித்ததுக்கப்புறம் நான் வந்து கடைசியாக சாப்பிட்டேன். தட்டு இட்லி தான் இன்றைக்கி ஊற்றினேன். சாம்பார் வந்து என்ன சாம்பார் வச்சேன் அப்படின்னா, வெண்பூசணிக்காய் போட்டு சாம்பார், தக்காளி சட்னி வச்சுட்டு சூப்பராக சாப்பிட்டுட்டே இருக்கேன். இந்த தட்டு இட்லியில் ஒரு ஸ்பெஷல் அப்படி என்னென்னா, நான் இன்றைக்கி எல்லாமே வெங்காயம், கடலப்பருப்பு எல்லாமே தாளித்து கொட்டி சூப்பரான ஒரு தட்டு இட்லி செஞ்சுருந்தேன். ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக இருந்ததுங்க. வாங்க இப்போ நான் என்னென்ன வேலை ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இப்படி தாங்க என்னோடய டைமை வந்து நான் வந்து இது பண்ணுறேன். இந்த வேலையெல்லாம் முடித்து இது பண்ணதுக்கு அப்புறம் தான் யூடியூப்காக வீடியோ எடுக்கிறதெல்லாம் நான் வந்து எடிட் பண்ணி அதுக்கப்புறம் தான் போஸ்ட் பண்ணுறது. இப்போ தட்டு இட்லிக்காக நான் வந்து தாளிச்சை வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன் பாருங்கள். ஸோ ரொம்பவே ஃபஸ்ட்டாக தான் இருக்கும் இந்த விலாகு. அழகாக நல்லா இட்லி மாவில் ஊற்றி வச்சுட்டு தட்டு இட்லி இந்த வாட்டி ஊருக்கு போயிருந்தப்போ எனக்கு வந்து தட்டு இட்லிக்காக இந்த ஐட்டம் வாங்கிட்டு வந்திருந்தேன். சரி, அது வந்து எனக்கு கொஞ்சம் ஈஸியாகவே இருக்குது. அந்த பாத்திரம் விளக்குறதுமே வந்து எனக்கு ரொம்ப கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஏன்னா 4 தட்டையும் நம்ம விளக்கி இது பண்ணி அந்த குழி தட்டு இது பண்ணுறத விட இந்த இது எனக்கு ஈஸியாக இருந்துச்சு. ஸோ டைமிங் அப்படியே அங்கே பருப்பில் குக்கரில் வந்து எல்லாமே வச்சு எடுத்துகிட்டு இப்போது சாம்பாரையும் தாளித்து ரெடி பண்ணிட்டேன். ஸோ அதுவுமே சாம்பாருமே ஒரு சைடில் வந்து ரெடி ஆகிடுச்சு. அடுத்து வந்து கருணக்கிழங்கு அவிச்சு நல்லா மசாலா போட்டு ஊற வச்சு வச்சுருந்தாங்க. ஸோ அதையுமே நான் வந்து சைடில் வந்து இந்த வேலை அந்த வேலை எல்லாமே செஞ்சுக்கிட்டே நான் வந்து ஃப்ரை பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அது கொஞ்சம் நிறையாவே ஃப்ரை பண்ணேன்னா பசங்க வந்து கருணக்கிழங்குனா நல்லா சாப்பிடுவாங்க. ஸோ சாம்பாருக்கு ஊற வச்சுருந்த அந்த புளியில் வந்து என்கிட்ட இருக்கிற செம்பு பாத்திரத்துலலாம் அந்த புளி தண்ணி அந்த புளியோடு போட்டு வச்சுருவேன். அது பாட்டுக்கு இதாகிடும். ஸோ அப்படியே எடுத்து வாஷ் பண்ணிவிடுவேன். அதுக்கப்புறம் இப்போ பாருங்கள், இட்லி வந்து வெந்து எடுத்தாச்சு. ஸோ இதையும் பார்த்து அதையும் பார்த்து டைமிங் நான் கிச்சனில் வந்து சமையலுக்கு என்னென்ன பாத்திரம் யூஸ் பண்ணணும் எல்லாத்தையுமே விளக்கியும் வச்சுட்டேன், பார்த்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சாச்சுங்க. இதனால் அடுத்த நாளைக்குள்ள சமையல் தான் இது. கருணக்கிழங்கும் சாம்பார் எல்லாமே. ஏன்னா வந்து காலையில் எழுந்திரிச்சி இதெல்லாம் செய்ய முடியாது நம்மளால். காலையில் டிஃபனும் அதேமாதிரி சாப்பாடும் வச்சுட்டு பசங்களுக்கு பேக் பண்ணிவிட்டு எங்களுக்கு பேக் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து ஆஃபீஸ்க்கு போகணும். ஸோ 6:20க்குள்ளே நாங்கள் வந்து ரெடி ஆனால் தான் வந்து ஆஃபீஸ்க்கு போகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். பசங்களுக்கும் ஒரு 6:50க்கு பஸ் வந்துடும். இந்த மாதிரி ஓட வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கணுங்க நைட்டில். ஸோ அவங்களுக்கெல்லாம் சாப்பாடெல்லாம் கொடுத்து முடிச்சிட்டேன். டைமிங் வந்து வாஷிங் மிஷின்லேருந்து துணியெல்லாம் எடுத்து ஹஸ்பண்ட் வந்து காய வச்சுட்டாங்க. ஸோ அவங்களுமே எனக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க. ஸோ கடைசியில் குப்பையெல்லாம் எடுத்து போட்டுட்டு வீடெல்லாம் லாக் பண்ணிவிட்டு ஸ்டவ்வெல்லாம் க்ளீன் பண்ணி இந்த மாதிரி எப்பயுமே நீட்டாக வச்சுருப்பேன். எங்கள் வீட்டில் ஸ்டவ்வு நைட்டில் இப்படி தான் இருக்கும். சிலிண்டர் எப்பயுமே ஆஃப் பண்ணிவிட்டு தான் படுப்போம். ஸோ அதே மாதிரி எல்லா அன்ஃப்ளக்லாம் பண்ணி எடுத்துகிட்டு பாருங்கள், இவ்வளோ பாத்திரமும் இப்போ விளக்கி வச்சாச்சு. இதெல்லாம் தண்ணியெல்லாம் வடிஞ்சதுக்கப்புறம் எடுத்து ரீஅரேஞ்ச் பண்ணிவிடுவேன். பாருங்கள், வெறும் வேஸ்ட்டாக அந்த தூக்கி போடுற சாம்பாருக்கு புளி கரைச்சேன் இல்லைங்களா, தூக்கி போடுற சக்கையை வச்சு இந்த மாதிரி என்கிட்ட இருக்க செம்பு பாத்திரத்தில் நான் வந்து விளக்கி வச்சுருவேன். ரொம்ப ஸ்ட்ரெயின்லாம் பண்ண மாட்டேன். ஸோ இந்த மாதிரி ஊற வச்சுருவாங்க. அதுவும் பாருங்கள், 4 டம்ளரில் மாற்றி ஊற்றி ஊற வச்சிடும். ஒரு 10 நிமிஷம் கழிச்சிட்டு அது ஆட்டோமேட்டிக்காக அந்த மாதிரி சூப்பராக க்ளீன் பண்ணிடலாம். ஸோ அப்படியே இருந்தாலும் அது பரவாயில்ல, ஒரு நாள் நோ ப்ராப்ளம், நல்லாவே பளிச்சுன்னு ஆகிடும். இப்போ பாருங்கள், குப்பையெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணி எடுத்து போட்டாச்சு. அப்படியே உங்களுக்கு ஒரு சலாமும் சொல்லிட்டேன் நான். ஸோ தண்ணி வந்து சுடு தண்ணியும் ரெடியாக எடுத்தாச்சு தூங்க போகிறதுக்கு. எப்பயுமே பெட்டு பக்கத்தில் வந்து தண்ணி வச்சுக்கிறது நாங்கள். இப்போது ஒவ்வொரு திங்ஸாக நம்ம வந்து எடுத்து வச்சிடலாம். ஸோ எனக்கு வந்து ஆர்கனைஸ்டானா கரெக்டாக அந்த இடத்துல வைக்கிச்சா அந்த இடத்துல அந்த கரண்டி தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் நான் வந்து ரெடி பண்ணி வைப்போம். அப்போ தான் டக்குன்னு எடுத்து வேலை செய்கிறதுக்கு. ஸோ அந்த மாதிரி எடுத்து அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன். அதே மாதிரி வந்து பாத்திர ஸ்டாண்டில் பார்த்தீங்கன்னா அந்தந்த பொருள் அந்தந்த இடத்துல இருந்தால் தான் எங்களுக்கு வந்து டக்குன்னு காலையில் எழுந்திரிச்சி வேலை செய்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ஸோ அதெல்லாம் எடுத்து வந்து
எந்த நேரம் ஆனாலும் நாங்கள் வந்து எடுத்து அரேஞ்ச் பண்ணிடுவோம். இப்போ பாருங்கள் நல்லா அந்த பாத்திரம்லாம் காய வைக்க. அதுவும் இல்லாமல் ஸ்டவ் வந்து எம்டியாக நான் எப்பயுமே வைக்க மாட்டேன். அது மேலே ஏதாவது ஒரு பாத்திரம் இருக்கும் க்ளீன் பண்ணியே வச்சாலும். பாருங்கள் இந்த அளவுக்கு நீட்டாக க்ளீன் பண்ணி கிச்சனை ரெடி பண்ணதுக்கப்புறம் தான் நாங்கள் வந்து படுக்க போகிறது. இது எங்கள் வீட்டில் எப்பயுமே ரொட்டீனாக நடக்கிற ஒரு விஷயம். ஸோ எல்லாமே மறுபடியும் ஒரு வாட்டி செக் பண்ணிவிட்டேன், எல்லாம் ஆஃப் பண்ணி வச்சுருக்கேனா அப்படின்னு சொல்லிவிட்டு. இப்போ வந்து நான் வந்து படுக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டேங்க. தண்ணி பாட்டிலை எடுத்துகிட்டு கிளம்ப போகிறேன். இதுக்கப்புறம் இதெல்லாம் கொண்டு போய் வச்சுட்டு எடுத்த வீடியோவை எடிட் பண்ணி நைட்டில் போஸ்ட் பண்ணுறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்ப்பேங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். வேறு ஒரு வீடியோவில் பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.